இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு சொத்துள்ள ஒரு கட்சியாக கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. ஆனால் 2020 சட்டமன்ற தேர்தல் அப்போ திமுக தலைமையிலிருந்து கட்சிக்கான நிதியை வெளிப்படையாக வாங்கினதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இந்தியா முழுவதும் தனித்து போட்டியிட்டால் எங்களால் 2 கோடி வாக்குகளை கட்டாயம் பெற முடியும். நாங்கள் மட்டும் 2026 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலாக ஒரு 4 இடங்கள் மொத்தம் 10 தொகுதியில் கேட்குன்ற மாதிரி திமுக கூட்டணியில் நம்ம புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். நாங்கள் ஓரிரு இடங்களை அதிகப்படுத்தி கேட்பதில் என்ன தவறு? இன்றைய காலகட்டத்தில் கம்யூனிசம் மக்கள்கிட்ட சென்றடைய இந்த வெகுஜன பிரபலங்களுடைய தேவை இருக்கா? இவர்களுக்கு முற்போக்கு சிந்தனைகள் இருந்தால் அவர்களை பயன்படுத்துவது என்ன தவறு? அதிமுகவினுடைய குரல் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா பிஜேபியின் குரலாக மாறுகிறது. இப்போ விஜய் அவர்கள் கூட அந்த கூட்டத்தை இத்தனை பேர் இவ்வளோ துயர சம்பவம் நடக்க நான் கூட்டுறாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் தாவேக்கா வருகைக்கு பிறகு நிறைய பேசப்படுது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் எதில் உறுதியாக இருப்போம் என்றால் பிஜேபியை தோற்கடிப்பதில் உறுதியாக இருப்போம். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். டாக் வித் தலைவா அப்படின்ற நிகழ்ச்சியில் தமிழக அரசியல் கட்சிகளுடைய முக்கிய ஆளுமைகளை நம்ம வரிசையாக பேட்டி காண்றோம். அந்த வரிசையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தொடர் அவர்களை நம்ம நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நூற்றாண்டு பழமைமிக்க ஒரு கட்சியுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. இந்த இருக்கை அவ்வளோ ஒரு எளிதான இருக்கையாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான சவால் என்ன சார்? இல்லை, அரசியலாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் சட்டத்தின் ஆட்சி முறைக்கும் பெரும் நெருக்கடியை தருகிற பிஜேபியை வீழ்த்துவதுதான் எங்கள் முதல் அரசியல் கடமையாக இருக்கிறோம். அமைப்பு நிலைகளில் கிளைகளை தன்னியல்பில் இயங்கச் செய்வது, மேலிருந்து முடிவுகள் வரும் உத்தரவுகள் வரும் என்றெல்லாம் காத்திருக்கக்கூடாது. உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவர்கள் தங்கள் வாழ்விடங்களில் என்னென்ன கோரிக்கைகளுக்காக அவர்கள் இயங்குகிறார்களோ அந்த கோரிக்கையை தனதாக்கி கட்சி பாடுபட வேண்டும். அது கிளைகள் தன்னியல்பில் ஒரு கிளர்ச்சி வடிவில், போராட்ட வடிவில் மக்களுக்கு பாடுபட வேண்டும். அதற்கு தான் முன்னுரிமை தரணும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். இது கம்யூனிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்பு ரீதியாக மாநில அளவில் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கட்சி ரீதியான சவாலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கட்சி ரீதியான ஒரு வெகுஜன அமைப்புகள், வர்க்க அமைப்புகள், மாணவர் இளைஞர் அமைப்புகள், இந்த அமைப்புகள்லாம் தன்னியல்பில் செயல்படணும். அது ஏராளமானவர்களை ஈர்க்கணும். ஈர்ப்பதற்கு கல்விதான் பெரும் ஆயுதம். அதே போன்று கட்சிக்குள் எங்களுக்கான ஆயுதம் பத்திரிகை தான், ஜனசக்தி தான். அந்த ஜனசக்தி இன்றைக்கு வார இதழாக வருது, அதை 4 இதழாக கொண்டு வர வேண்டும். இப்போ பேப்பர் கொண்டு வரணும். சமூக வலைதளங்கள்லாம் இன்றைக்கி ஒரு நவீன யுகம், ஏஐ யுகம். இது அந்த யுகத்தில் எப்படி ஒரு நவீனங்களை பயன்படுத்தி நான் ஒரு கேள்வி வச்சுருந்தேன். நீங்கள் பேசுறதுனால இப்போ குறுக்கிடுறேன். நான் நீங்கள் சமூக வலைதளங்களில் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், மக்கள்கிட்ட கனெக்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் அதிகாரப்பூர்வமான கட்சியோட இணையதளத்திலேயே கடைசி கட்டுரை 4 மாதங்களுக்கு முன்னாடி தான் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக இந்த பலவீனங்கள் இருக்கிறது. நாங்கள் இதையெல்லாம் களைவோம். இது எந்த பலவீனத்தையும் எந்த தவறுகளையும் கடந்து செல்ல மாட்டோம். ஒப்புக்கொண்டு அதிலிருந்து எப்படி முன்னேறுவதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு கூடுதல் முன்முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். 100 ஆண்டு கொண்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்திலே 100 ஆண்டு கண்ட ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு இயக்கமும் அது நூற்றாண்டை நிறைவு செய்யுது. அந்த கட்சி சித்தாந்த ரீதியாக முன்னை காட்டிலும் ஒரு பலமான ஒரு இடத்துலையும், அதனுடைய அரசியல் நீட்சியாக பாரதிய ஜனதான்ற கட்சி மத்தியில் ஆட்சி பொறுப்பிலையும் பல மாநில ஆட்சி பொறுப்பிலையும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தோன்றி முதல் 50 ஆண்டுகளாக அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் வாய்ப்புகள்லாம் அலையில. ஆனால் கம்யூனிசத்துக்கு முதல் 25 ஆண்டுகள் பொற்காலம்னே சொல்லணும். சுதந்திரத்துக்கு பிறகு 2வது பெரிய கட்சியாக நாட்டில் இருந்த ஒரு கட்சி. ஆனால் இன்று ஆர்எஸ்எஸோ இல்லை இன்று கம்யூனிசமோ இருக்கும் இடம் வேறு வேறாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அதுவும் ஒரு 100 ஆண்டு கால கருத்தியல் கொண்ட கட்சி அமைப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டு கால கருத்தியல் கொண்ட கட்சி அமைப்பு நிலையை தன்னகத்தை கொண்ட ஒரு பேர் இயக்கம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது மதத்தை முன்மொழிகிறது, நாங்கள் வர்க்கத்தை முன்மொழிகிறோம். மதம் மெல்லிய உணர்வு, மதத்தை ரொம்ப சாதாரணமாக தட்டி விட முடியும், எளிதில் எத்திப்பற்றக்கூடிய. ஆமாம் ஆமாம். ஆனால் வர்க்கம் என்பது அப்படி இல்லை. ஜாதி, மதங்கள், பிரதேசங்கள், ஏன் தேசியத்தை கூட கடந்து கரத்தால் உழைக்கிற மக்களை ஒன்று கொடுங்கள் என்பது மிக அறிவியல் சொல், விடுதலை சொல். ஆனால் அவ்வளோ எளிதில் மக்களுக்கு சேர மாட்டாங்க, தடைகள் இருக்குது. இது நாம் எல்லோரும் நாம் அனைவரும் இந்த மதம் அப்படின்னு சொன்னால் அது உடனே அந்த உணர்வுகள் பற்றி அணித்திட்டதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
இப்போ நீங்கள் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு வந்தது வந்து லட்சியங்களை, திட்டங்களை, தேசத்தின் நலன்களை முன்னிறுத்தி அவங்க வரல. இது போன்ற மெல்லிய உணர்வுகளை அணி திரட்டி தான் வாக்குகளை பெற்று தான் அதிகாரத்துக்கு அவர்களால் வர முடிகிறது இன்று வரை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அவ்வாறு அல்ல. கம்யூனிஸ்டுகள் முன்மொழிவது நாட்டின் ஒற்றுமை. ஆனால் தேர்தல் அரசின் பாதையாக தானே வாக்குகள் தானே, வாக்குகள் தான். அந்த வாக்குகளை எப்படி பெறணும்னு இருக்கு இல்லையா? பொய் சொல்லி வாக்குகளை பெறுவதில்லை கம்யூனிஸ்டுகள். ஜாதியை முன்மொழிந்து வாக்குகளை பெறுவதில்லை கம்யூனிஸ்டுகள். மதங்களை முன்மொழிந்து வாக்குகளை பெறுவதில்லை கம்யூனிஸ்டுகள். உங்களுக்கு நல்லா தெரியும். பல கட்சி இயங்கும் முறையில் பல்வேறு கட்சியுடன் நாங்கள் அணி சேர்கிறோம். அணி சேர்ந்தாலும் கூட நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டு வாக்குகளை எப்பொழுதுமே கேட்டதில்லை. ஆனாலும் இந்த பல கட்சி இயங்கும் முறையில் நாங்கள் தோல்வி காலத்தில் அமெரிக்கா கூட அந்த 1-2-3 ஒப்பந்தம் வரும்போது அது எதிர்த்து பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தது கம்யூனிஸ்டுகள் தான். ஆமாம். இல்லை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கூட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வலியுறுத்தினோம் நாங்கள். இந்த 100 நாள் வேலை திட்டம், தகவல் பெறுகிற உரிமை சட்டம், அப்புறம் ஏழைகளுக்காக, வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறவர்களுக்காக ஒரு கிரீன் கார்டு சிஸ்டம்லாம் நாங்கள் தான் சொன்னோம். வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் வந்து உணவுகளை இலவசமாக பெறணும், மருத்துவத்தை இலவசமாக பெற வேண்டும் என்கிற கருத்தெல்லாம் எங்களுடைய கருத்து தான். நாங்கள் தான் அவற்றை முன்மொழிந்தோம். முக்கியமான திட்டங்கள்லாம் சொல்கிறீங்க. 1952 பொதுத் தேர்தலோ, முதலாவது பொதுத் தேர்தலோ, 57 அப்போ இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் 65க்கு பிறகு மெல்ல மெல்ல ஒரு நலிவுற்ற ஒரு நிலைமையில், குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தையே தேர்தல் ஆணையத்தில் இழக்கும்போது இது கடுமையான ஒரு வீழ்ச்சியின் பாதையில் இருக்கிறதா கம்யூனிஸ்ட் தலைமை உணரலையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா பல கட்சி இயங்க முறை கொண்ட ஒரு நாட்டில் வாக்குகளை மட்டுமே, அதாவது சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்தே ஒரு தேசிய அங்கீகாரம் என்பது மறுபரிசீலனை செய்யணும். ஏன்டா நாங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிக சொத்துள்ள கட்சி எதிரானா கம்யூனிஸ்ட் கட்சி. என்ன சொத்து? தனிநபரில் இல்லை, கட்சியின் பெயரில் கட்டிடங்கள் இருக்கு இந்தியாவிலேயே. அப்படின்னா ஆட்கள் இல்லாமல் கட்டிடம் கட்ட முடியாதில்ல. நாடு முழுவதும் கிளைகள் இருக்குது, இடைக்கமிட்டு இருக்குது, மாவட்ட குழு இருக்குது, மாநில குழு இருக்குது. நாடு முழுவதும் கட்சி இயங்குகிறது. 100 ஆண்டுகள் நாங்கள் இயங்குகிறோம். அதில் எப்படி 3 முறை தடைக்கு ஆளான பிறகும், பல்வேறு சதி வழக்குகளை சந்தித்த பிறகும், பல்வேறு அடக்குமுறைகளுக்கு பிறகும் 100 ஆண்டுகள் நாங்கள் உயிர் வாழறோம். 100 ஆண்டு அமைப்பு இருக்குது, இயங்குது. அது தேர்தலில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி போல் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் பல இடங்களில் நாங்கள் வெற்றியும் பெறுறோம். கேரளாவில், மேற்கு வங்கத்தில், திரிபுராவில் வெற்றி பெறுகிறோம், தோல்வியடைகிறோம். அங்கே தலங்களும் இருக்குது. தமிழ்நாட்டிலே எங்களுக்கு நல்ல தலங்கள் இருக்குது. நாகை, திருவாரூர், கோவை, விருதுநகர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, நீங்கள் இந்த பவானி சாகர், இப்போ இங்கே தென் சென்னை பார்த்தீங்கன்னா ஏராளமான. ஏன் நீங்கள் இவ்வளோ நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் நடந்த சேலம் மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகத்தில். அது முடியுதில்லை எங்களால். கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீர் வரை எங்கள் கட்சி இருக்கிறது, கொடி பறக்கிறது, தோழர்கள் இருக்கிறார்கள். தேசிய அங்கீகாரம் என்பது இப்படி தான் இருக்கணும். தேர்தல் சீர்திருத்தம் வந்தால் இப்போ பாருங்கள், நாங்கள் இந்தியா முழுவதும் தனித்து போட்டியிட்டால் எங்களால் 2 கோடி வாக்குகளை கட்டாயம் பெற முடியும். நாங்கள் மட்டுமே, சிபிஐ மட்டுமே 2 கோடி வாக்குகளை பெற முடியும். 10 லட்சத்துக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றாலும் எங்களால் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும். அந்த தேர்தல் சீர்திருத்தம் வரணும். அந்த இது பல கட்சி இயங்கு முறையில் வந்து நீங்கள் ஜாதியை, மதங்களை, பிரதேச வெறிகளை முன்மொழியாமல் அரசியல் கட்சிகள் தேர்தலில் நிற்குமேயானால் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு இடம் கட்டாயம் உண்டு. ஆனால் இந்த சிக்கல் இருக்கு. புரியுது. பல கேள்விகளை எழுப்பக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பதில் அமைஞ்சிருக்கு. அதில் முதலாவது ஒரு கேள்வினா, இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு சொத்துள்ள ஒரு கட்சியாக கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலப்போ திமுக கூட்டணி சமயத்தில் திமுக தலைமையிலேருந்து கட்சிக்கான நிதியை வந்துட்டு வெளிப்படையாக வாங்கினதுக்கான விஷயங்கள்லாம் அது எந்த இடத்துல முரண்பட்டு? அதாவது சொத்து நான் சொல்லுகிற போது தனிநபருக்கு அல்ல, கட்சி தலைவர்களுக்கு அல்ல, கட்சிக்கானது. அது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, சிஎஸ் வந்து இறக்குற பொழுது சி சுப்பிரமணியம் எங்கள் கட்சியினுடைய அயல்நாட்டில் படித்து வந்த முன்னோர்களில் ஒருவர். அவர் பேர்லாம் கட்சி கல்வி கட்டிடம் இருக்குது. தன்னை சொத்து முழுவதுமே கட்சி கொடுத்தாரு. கேடிகே தங்கமணி பாரட்லா விருது பெற்றவனே தன்னுடைய அந்த விருதுக்கான தொகையை பண முடிப்பே நேர கட்சிக்கு அரங்கு. இப்பொழுது சிங்காரவேலர், பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் அப்படியே புபேஷ் குப்தா பல கோடியா அப்பவே கட்சிக்கா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் சொத்தை அப்படியே கட்சிக்கும் நாட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல இருந்தே என்ன தெரியுதுனாக்கா, எந்த சொத்துக்கும் எந்த பணத்துக்கும் ஆசைப்படாத தலைவர்களை கொண்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ யார் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லல. இல்லை, இப்போ அவ்வாறு அல்ல. நன்றி. நீங்கள் அந்த 15 கோடி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பெயரில் போட்டது வங்கியில், ரகசியம் அல்ல, வெளிப்படையா 15 கோடி வாங்கி முழுக்க முழுக்க இது தேர்தல் செலவுகளுக்கானது. அது எங்கள் கட்சியில் 100 ஆண்டுகளில் சிபிஐயிலிருந்து சிபிஎம் பிரிந்த போதும்
நிதி பிரச்சனை இல்லை, பணத்தை கையாடினார்கள் என்பதற்காக அது அது இல்லை. அது கொள்கை சார்ந்த ஒரு விஷயங்கள். இரண்டு வழித்தடங்களை நீங்க பயணிச்சீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று வரை 100 ஆண்டுகளில் கையாடல் என்னும் ஒருத்தர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் கட்சிக்குள்ளவும் இல்லை, தேசத்தில் அத்தகைய குற்றச்சாட்டு இல்லை. நான் சொல்றது 100 ஆண்டுகள்ல 100 ஆண்டுகளில் ஒரு தலைவர் மீது கூட கையாடலோ ஊழலோ இல்லை. அத்தகைய கட்சியில தான் என்ன சொல்றீங்கன்னா 15 கோடி வாங்கிட்டீங்கன்றீங்க. இல்ல, நான் இது கேள்வி எழுப்புறதுக்கு காரணம் இருக்கு இத்தனை செல்வந்த மிக்க ஒரு கட்சின்ற ஒரு அந்த ஒரு பொருளாதார அளவுல தான் தனிப்பட்ட கட்டிடங்கள் இருப்பதால் நான் சொன்ன சொத்துன்னு சொன்னேன். கோடிக்கணக்கில் பணம் அதுக்குள்ள குவிந்திருப்பதாக நான் சொல்லவில்லை. அது சொல்றது காரணம் கட்சி இருப்பதின் அடையாளம் அல்லவா கட்டிடம் என்பதற்காக நான் சொல்ல வந்தேன். பணம் நாங்கள் மக்களிடம் வசூல் பெற்று தான் செய்கிறோம். இன்றைக்கும் கட்சி உறுப்பினர்கள், எங்கள் தொழிற்சங்கங்களில் இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் இவரெல்லாம் தருகிற நிதி தான் எங்கள் கட்சி நடத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த 15 கோடி என்பது தேர்தல் செலவுகளுக்காக. தேர்தல் செலவு அதுபோல் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அதை அன்னை வெளியில் மூடி மறைக்கல. இப்பொழுது அதுபோல் வாங்குவது கூட மிகப்பெரிய நெருக்கடியும் விமர்சனத்தையும் தருகிறது என்பதை உணர்ந்து அடுத்த தேர்தலில் நாங்கள் வாங்கவில்லை. இனி எதிர்காலத்தில் நாங்கள் அவ்வாறு வாங்கவும் மாட்டோம். மக்களிடம் வந்து நிதி பெற்று தேர்தலை சந்திப்போம். வெற்றிமாறன் இயக்குனர் இன்னும் நிறைய தோழர்கள் வந்துட்டு கலந்துக்கிறாங்க கம்யூனிசம் மேடைகள். ஆமாம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் கம்யூனிசம் மக்கள்கிட்ட சென்றடைய இந்த வெகுஜன பிரபலங்களுடைய தேவை இருக்கா? இல்லை, எப்பவுமே கலை இலக்கியத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். ரஷ்ய புரட்சிக்கு மார்க்சியம் கார்கி எழுதிய தாய் நாவல் பெரும் பங்களித்தது. உலக இலக்கியங்களுக்கு பெரும் பங்களித்தது ரஷ்ய நாவல்கள் இல்லைங்களா, ரஷ்ய இலக்கியங்கள். எனவே ஜீவா அப்போ தமிழ் எடுத்தார், இலக்கியங்களை எடுத்தார். கலை இலக்கிய பெருமன்றது பாருங்க, பேராசிரியர் வானவாமலை போன்றவர்கள். இதே கட்டிடம் இருக்குது பாருங்க, இந்த கட்டிடம் வந்து உதயசங்கர், மேற்கு வங்கத்தின் நாட்டிய மேதை, அவர் தந்தது இந்த கட்டிடம். அந்த நாட்டிய குடும்பம் கம்யூனிஸ்ட் கட்சியோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தது. எம்பி சீனிவாசன், ஜெயகாந்தன், பெரிய இசை மேதன் எம்பி சீனிவாசன், ஜெயகாந்தன், எவ்வளோ மேதைகள் எல்லாம் இசையுடன் திரையுலகத்துடன் தொடர்பு கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. பட்டுக்கோட்டை நீங்கள் மறந்துட முடியுமா நீங்கள்? எனவே எப்பவுமே எங்களுக்கும் இலக்கியத்திற்கும் கதை இலக்கியங்கள் திரையுலகம் எல்லாவற்றையும் நெருங்கி எங்களுக்கு தொடர்பு இருக்கு. என்னன்னா பெரிய பிரபலமான திரைப்பட நடிகர் தமிழ்நாட்டில் கட்சியில் வந்து சேர மாட்டாங்க, சேர்ந்தது இல்லை. ஆனாலும் திரையுலகத்தில் இருக்கிற முற்போக்காளர்களை பயன்படுத்தணும் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இயக்குநர்கள் இருக்கிறாங்க, கதாசிரியர்கள் இருக்கிறாங்க, திரை நடிகர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு முற்போக்கு சிந்தனைகள் இருந்தால் அவர்களை பயன்படுத்துவது என்ன தவறு? கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் மிக நீண்ட நெடிய ஒரு பயணத்தை மேற்கொள்றதுக்கு திரைக்கலை குறிப்பாக சினிமா பயன்படுத்தினாங்க. அதற்கு முன்பாகவே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் கலை இலக்கிய பெருமன்றம் மாதிரி முக்கியமான அமைப்புகளை இன்றளவும் தக்க வச்சிருக்க. இந்தியாவில் இந்திய நாடக சங்கத்தையே இந்தியாவில் உருவாக்கிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதை இப்போதைய சினிமா விஷயத்தை கம்யூனிஸ்ட் அதிலிருந்து விலகி நின்றுடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் நான் எழுப்புவேன். எப்பவுமே கலை இலக்கியத்திலிருந்து கம்யூனிஸ்டுகள் விலகி நிற்கவில்லை. திரை உலகம் தவறல்ல. திரை கலைஞர்கள் யாரும் நாங்கள் ஒரு நேர் எதிராக பார்க்கறது இல்லை. கலைஞர்கள் கலையும் இலக்கியம் இல்லை என்றால் வாழ்வு வெறிச்சோடி விடும் அப்படின்னார் கார்கி. எனவே அந்த வகையில் எங்களுக்கு பெரும் மதிப்பு உண்டு. ஆனால் அது ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடாது. திரையுலகமோ திரைப்படங்களோ மயக்கத்தில் இருக்கக்கூடாது. அது மனித சிந்தனைகளை தூண்டணும். ஒரு புதிய சமூக அமைப்புக்கு ஒரு புதிய மனிதனை அது தோற்றுவிக்கணும்னு நாங்கள் கருதுகிறோம். வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியே வந்து விசாரணை படத்துக்கு கூட ஒரு சாரார் கம்யூனிஸ்ட்ல வந்துட்டு ஆதரவு, ஒரு சாரார் எதிர்ப்புன்ற மாதிரியான ஒரு போக்குகள் அந்த காலத்துக்கு அந்த படம் வெளியே வந்த காலகட்டத்தில் காணப்பட்டது. அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க? ஜனநாயகத்தில் இயல்பு ஒரு கருத்தின் மீது இன்னொரு கருத்து முட்டி மோதுவது மிக இயல்பு. நிறைவில் ஜனநாயகம் தான் வெல்லும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான முழக்கம்னு பார்த்தீங்கன்னா 2021 நீங்கள் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளில் கேட்டு வாங்குறீங்க. அதில் 2 வெற்றி பெற்றிருக்கீங்க. அதில் 3 தனித்தொகுதி நீங்கள் கேட்டு வாங்கினதில்ல. தனித்தொகுதியோ இந்த முறையும் அதே அளவுக்கு எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா எப்படி? எப்பொழுதுமே தனித்தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும். எப்பொழுதுமே இதுவரை தேர்தலில் தனித்தொகுதி அந்த அளவுக்கு ஒரு தொகுதியில் தான் தனித்தொகுதியில் வெற்றி பெற்று 2 நம்ம வந்து வெற்றி தோல்வி வந்து அந்தந்த காலச்சூழல் இருக்குது. அதனால வெற்றி அது கணக்கில் 2026 அப்ளிகபிள் ஆகுமா? நான் கணக்கில் எடுத்துக்கோ. அந்த தோல்விக்கான காரணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வோம். தோல்வி நிரந்தரம் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தோல்வி நிரந்தரம் இல்லை. அடுத்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்போ 2026 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலாக ஒரு 4 இடங்கள் மொத்தம் 10 தொகுதியில் கேட்குன்ற மாதிரி திமுக கூட்டணியில் நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை. அதாவது எங்களுக்கான 6 இடம் சூழல் பொறுத்து இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துருக்குறோம். உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க அந்த பேரணி. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு தெரியும். அப்படி ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டுகிற சக்தியும் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஏராளமான கிளை அமைப்புகள் உருவாகி இருக்கிறது. இந்த சூழலில் முன்பு இருந்ததை காட்டிலும் சூழல் கருதி அந்த கூட்டணி சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை கருதி நாங்கள் ஓரிரு இடங்களை அதிகப்படுத்தி கேட்பதில் என்ன தவறு? அதை வந்து திமுக தவறாக எடுத்துக்கொள்ளாது. தோழமை கட்சியினுடைய அது வேண்டுகோளாக அப்படிதான் அவங்க எடுத்துக்குவாங்க. அது ஒன்றும் தவறில்லை. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு பேக்கெட்டாக இந்தந்த பெல்ட்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே நீங்கள் திருப்பூர் பெல்ட்டை தாண்டி கோயம்புத்தூர் பெல்ட்டு,
ஒசூர் பெல்ட்டு, இதுக்கப்புறம் கும்மிடி பூண்டி பெல்ட், இந்த இடத்துலலாம் கூட கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சில நிற்கலை, நின்றவர்கள் வந்து வெற்றி அடையலை. இந்த தொழிலாளர்கள் மத்தியில் கம்யூனிஸ்டோடைய அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் உலகம் முழுவதுமே இரண்டு போக்கு தான் இருக்குது. ஒன்று வலது கருத்தியல், இடது கருத்தியல். இடது கருத்தியல் வந்து கம்யூனிஸ்டுகள், அவர்கள் முன்மொழிவது சோசியலிசம், கம்யூனிசம். இதற்கு நேரெதிரான வலது கருத்துக்கள் என்பது சோசியலிசம் கூடாது, கம்யூனிசம் கூடாது, அதாவது சமதர்மம் கூடாது, உலகத்தில் ஏகாதிபத்திய மேலாதிக்கம், முதலாளிகளின் மேலாதிக்கம், இந்த உலகம் இரண்டுக்குமே தான் போட்டி நடக்குது. இரண்டில் எது வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள்? அடுத்த தலைமுறை, அறிவில் சிறந்த தலைமுறை எது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும்? இயற்கை வளங்களை எல்லாம் தனியார்கள் சூறையாடுவது அந்த கொள்கை வெற்றி பெறும் என்று நினைக்குமா? இயற்கை வளங்களெல்லாம் அடுத்த தலைமுறைக்கானது, அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிற சோசியலிசத்தின்பால் அடுத்த தலைமுறை நிற்குமா? ரெண்டு கேள்வி இருக்கு. வரலாறு எதை தனதாக்கி கொள்ளும்? இயற்கை வளங்களெல்லாம் மக்களுக்கும் நாட்டுக்கும் சொந்தம் என்பதுதான் அறிவுடைமை, அதான் அறிவியல். இயற்கை வளங்களெல்லாம் தனியார் மடியில் இருப்பது என்பது அறிவுடைமை அல்ல. இயற்கை வளங்களை சூறையாடுவது என்பது பகுத்தறிவு அல்ல. ஆனால் இன்றைக்கு சூறையாடுகிறார்கள் முதலாளிகள், உலக முதலாளிகள், நாடு கடந்த நிறுவனங்கள் சூறையாடுகிறார்கள். இதற்கு எதிரான பெரும் போரை தொடுக்கிற கருத்தியல் எது? கம்யூனிஸ்ட் கருத்தியல் தான், சோசியலிஸ்ட் கருத்தியல் தான். அப்போ இந்த கருத்தியலில் எது சரி என்பதை அடுத்த தலைமுறை உணராதா? உணர்கிற போது நாங்கள் தான் உணரும் பட்சத்தில் பல நாடுகளில் இந்தியா உட்பட வலதுசாரி சிந்தனை கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்கே எது மாற்று? கண்டிப்பாக அதுக்கு நேர் எதிரான சிந்தனை, இல்லாட்டி சரியான சிந்தனை எதுவோ அதான் மாற்று. அப்போ நீ காசாக்கு எதிராக இன்னைக்கு ஐரோப்பா முழுவதும் போராடுகிறார்கள், அது என்ன சிந்தனை? இடது சிந்தனை தானே அது. ஐரோப்பாவினுடைய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், யார் அவர்கள்? இடதுசாரிகள் தானே. உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்க தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள், யார் அவர்கள்? இடது சிந்தனை தானே அவங்க. அம்பேத்கர் கருத்தியலும் தந்தை பெரியார் கருத்தியலும் என்ன? இடது சிந்தனையோடு நெருங்கி வருவது தானே. இந்த இரண்டு கருத்தியலை தாண்டி போக முடியுமா நீங்க? ஏன் காந்திக்கே இடது சிந்தனை இருக்கிறது. காந்தியினுடைய சூழல் அரசியல் இருக்குது பாருங்க, இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிற அரசியல் இடது சிந்தனை தான், அது மார்க்ஸ் முன்மொழிந்தது தான். எனவே காந்திக்குள்ள ஒரு இடது சிந்தனை இருக்கிறது, அதை நாங்கள் தனதாக்கி தந்தை பெரியார் சொன்னது போல கருப்பு எடுத்துட்டு சிவப்பு தான் சொல்லிட்டு தான் இருக்காரு. காலம் கொஞ்சம் கடந்து போகலாம், ஆனால் அடுத்த தலைமுறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ அடுத்த தலைமுறை இளைஞர்கள் நீங்கள் பேசும்போது சமீபத்தில் கரூரில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நடத்திய பேரணியில் திரண்டது பெரும்பாலும் 18லேருந்து இன்னும் சொல்லப்போனால் 15லேருந்து 25க்குள்ளே இடைப்பட்ட பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், இவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு இளைஞர்கள் திரைமுகத்தில் ஒரு நடிகரின் பின்னாடி இருக்கும்போது எதிர்கால தலைமுறை ஒரு பகுத்தறிவோடு அரசியல் சிந்தனையோடைய சிந்திக்கின்றதுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படலையா? 100, 200, 300 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தோம். நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தனை கூட உணராதிருந்த மக்கள் அந்த உணர்வை உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டுகளானது? எவ்வளோ இயக்கங்கள் தோன்றியது? கதார் இயக்கம், இந்துஸ்தான் ராணுவ சோசியலிஸ்ட் குடியரசு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், எவ்வளோ பெரிய விற்பனர்கள், எவ்வளோ பெரிய மேதைகள் தோன்றி 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 எத்தனை ஆண்டுகள் பாடுபட்டார்கள். பிறகுதானே நாட்டின் விடுதலையே சாத்தியப்பட்டது. ஒரு புதிய உலகுக்கான கருத்தியல் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அது போராடி போராடி தான் வரும். சென்றவர்களெல்லாம் ஒரு கருத்தியலின்பால் செல்லவில்லை, ஒரு கொள்கையின்பால் செல்லவில்லை, பார்க்க செல்றாங்க. அது ஒரு திரை ஆர்வமாக இருக்கலாம், திரை விருப்பமாக இருக்கலாம். எனவே அவ்வாறு செல்கிறவர்கள் மோசம் என்றல்ல. அங்கே தான் அறிவு இருக்கிறது, அங்கே தான் பகுத்தறிவு இருக்குது, அங்கே தான் நாடு குறித்த சிந்தனை இருக்கிறது. எதிர்கால செல்வங்களே அவர்கள்தான். அவர்கள் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள், கல்வியும் அறிவும் அவர்களை புரட்டி போடும். எனவே சாதாரணமாக நடிகர்களை கடந்து நாட்டின் நலன் சார்ந்த கொள்கையின்பால் அவர்கள் திரும்புவார்கள். அந்த நம்பிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது, கல்வியிலையும் மற்ற ஒரு காரணிகளையும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். அப்படி இருந்தும் இந்தளவுக்கு ஒரு துறைமுகம் வந்துட்டு மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம், அப்போ உரிய அளவுக்கு நம்ம கல்வியோ மற்ற விஷயங்களோ செலுத்தலையோ, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையோ? இது அரசினுடைய விஷயங்களை தொழில் இல்லை மற்ற இயக்கங்கள், இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை கூட இன்னும் ஆழமாக தங்களுடைய வர்க்க விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கணுமோ? இல்லை, இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, போதாது. இவையெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு திரைப்பட கலைஞர் மீது கொண்டிருக்கிற ஆர்வ விருப்பம் என்பது அதை கடந்து மக்களை ஒரு கொள்கை வழியாக, நாடு வழியாக, கடமை வழியாக திசை திருப்புவதற்கு கல்வியால் தான் முடியும். சமூக கல்வியால் அது முடியும். இப்போ நாம் படித்து கொண்டிருக்கிற கல்வியுடன் கல்வி, உயர்கல்வின்ற மாதிரி இந்த கல்வியுடன் சமூக கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ திரை உலகத்தை சேர்ந்தவர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அறிவியல் அறிஞர்கள் அவ்வாறு அல்ல, புது புது கண்டுபிடிப்பை தருகிற விண்வெளி ஆய்வாளர்கள் அவ்வாறு அல்ல, நாட்டு குடைக்கிற மகத்தான மேதைகள் அவ்வாறு அல்ல. எனவே சீர்தூக்குகிற அந்த சிந்தனை அவர்களுக்குள் வரும். திரைக்கலைஞர்கள் மதிக்கணும். அவர்கள் இல்லை என்றால் வாழ்க்கை வெறிச்சோடி விடும். திரையை, கலை,
மரியாதைக்குரியது, மதிப்புக்குரியது. அதை நம்ம கடந்து செல்ல வேண்டாம். ஆனால் அந்த திரையுலகத்தில் இருக்கிறவர்களும் தேசத்தின் தலைவர்கள் போல் அங்கே தான் தேசத்தின் தலைவர்கள் உருவாகிறார்கள் என்கிற பிம்பத்திலிருந்து அடுத்த தலைமுறை வெளியில் வரணும். இப்போ அரசியல் ரீதியாக வரதா அந்த கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை தாவேக்கா சரியான முறையில் கையாண்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு அவங்க நடந்திருக்கணும்னு? இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புணர்ச்சியோடு நடந்திருக்க வேண்டும். நான் இது எதிர்பாராத சம்பவம். ஒரு கூட்டாக அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். யார் மீதும் குற்றச்சாட்டக்கூடாது. தாவேக்காவாறு ஒரு கூட்டத்தை கூட்டுகிற போது சட்டசபையில் முதலமைச்சர் பேசும்போதும் மிக சிறப்பாக தாவேக்காவுடைய 7 மணி நேரம் தாமதத்தை தான் முக்கியமான விஷயமா சொல்றாரு. அது யாரை குறிக்குது? அது மட்டும் அல்ல, அவர் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நிதானமாக சொல்றாரு. ரொம்ப நிதானமாக தன் கடமை பொறுப்பில் செயலாற்றுகிறார். வார்த்தைகள் சுடுச்சொல் இல்லை, அபாண்டமான குற்றச்சாட்டு ஏதும் இல்லை. நல்லா கவனிங்க. நீங்க எடுத்தெடுப்பில் இவர் தான் காரணம், இதுதான் காரணம் அவர் சொல்லவே பேர் கூட குறிப்பிடாம தான் தாவேக்கா ரொம்ப நிதானமாக, ரொம்ப பண்பாட்டு கூறுகளில் அரசியல் தெளிவுடன் நிதானமாக முதல்வர் நடந்து கொள்கிறார். நாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு தார்மீக பொறுப்பெடுக்கணும். இப்போ விஜய் அவர்கள் கூட அந்த கூட்டத்தை இத்தனை பேர் இவ்வளோ துயர சம்பவம் நடக்க நான் கூட்டுறாரு இல்லையே. எதிர்பாராத நிகழ்வு, அதிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே இறந்து போனவர்கள் வந்து அந்த தாவேக்கா உறுப்பினர் மட்டும் இல்லை, அவர்கள் நம்முடைய மக்கள், நம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே இதுபோல் அடுத்த நிகழ்வு நடைபெறாமல் இருப்பதற்கு பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை நடத்தியது யார்? தமிழக வெற்றிகள். அங்கே தண்ணி கூட இல்லைன்னா யார் பொறுப்பு? அதுக்கு இயக்கத்தை சேர்ந்தவங்க. சின்ன உணவு பொட்டலம் கூட இல்லைன்னா யார் பொறுப்பு? அவங்க மாவட்ட செயலர். நிகழ்ச்சி நடந்துவிட்டால் ஓடி விடுகிறார்கள், யார் பொறுப்பு? இந்த தார்மீக பொறுப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? இதுதான் நாம் சொல்கிறது. ஓகே. ஆனால் இதே விஷயத்தை அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ மாநில அரசாங்கத்துடைய தோல்வி இது, அவங்க வந்து சரியான திட்டமிடல, இடங்களை கொடுக்கறதுல ஆரம்பித்து காவல்துறையை குவிக்கிறதுல ஆரம்பித்து எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல குறைபாடு இருக்குது, அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். சட்டசபைக்கு உள்ளேயும் பதிவு பண்ணாங்க, வெளியும் பதிவு பண்ணாங்க, பல்வேறு மேடைகள்லேயும் பாரதிய ஜனதா இதை பதிவு பண்ணிட்டு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி ஒரு பதற்ற அரசியலினுடைய ஊற்றுவாய். அது வட மாநிலங்களில் எப்பொழுதுமே ஒரு பதற்ற அரசியலை தோற்றுவித்து தான் தேர்தலில் வெற்றி பெறுவார்கள். அந்த பதற்ற அரசியலை தமிழ்நாட்டில் முன்வழியை பார்க்கிறார்கள். தமிழ் மன்னதற்கு இடம் தராது. ஆனால் அந்த ஓசையை, அதே குரலை சகோதரர் எடப்பாடி முன்மொழிவது தான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக ஒரு ஜனநாயக பிம்பம், ஜனநாயக வடிவம் அது, இல்லைங்களா? 30 ஆண்டுகள் முன்னாடி ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்க 50 ஆண்டுகளை இயக்கம். அதிமுக ஒரு ஜனநாயக வடிவம், திராவிட கருத்தியில் உள்ள கட்சிகள் திமுக, அதிமுக. நம்ம அதை அப்படி தான் பார்க்குறோம். அதிமுகவினுடைய குரல் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா பிஜேபியின் குரலாக மாறுகிறது. எடப்பாடியினுடைய குரலுக்கும் சகோதரர் எடப்பாடி அவர்களின் குரலுக்கும், மாண்புமிகு என முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களின் குரலுக்கும், சகோதரர் நயினார் நாகேந்திரன் குரலுக்கும் ஓசை நயமே வித்தியாசப்படவில்லை, பொருள் நயமே வித்தியாசப்படவில்லை. அதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. இதாண்டி இப்போ தமிழக அரசு நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கீங்க, தூய்மை பணியாளர் விவகாரம், மின்கட்டண விவகாரம்ட்டு பல்வேறு விஷயங்களில் முரண்பட்ட சூழல்லாம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கூட்டணின்ற இடத்துல இருந்துட்டு நீங்கள் அணுகிறீங்களா? மக்கள் நலன், நீங்கள் ஏற்கனவே கட்சியுடைய விஷயங்களை முன்னிறுத்தி அந்த விஷயத்தை பார்க்குறீங்க. குறிப்பாக தூய்மை பணியாளர் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நாங்கள் தான் அங்கே பறந்தது செங்கோடி தான், அதை முன்னெடுத்ததும் செங்கோடி தான், போய் ஆதரித்ததும் செங்கோடி இயக்கங்கள் தான். நாங்கள் எப்பொழுதுமே உழைக்கிற மக்களின் பக்கம், ஏழை எளியவர்களின் பக்கம். கூட்டணிக்குள்ள முரண் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த முரணும் வராது. அந்த அளவுக்கு மிக பலவீனமான கட்சி அல்ல திமுக. கலைஞர் முதல்வராக இருந்தபோது கலைஞருக்கு நாங்கள் ஒரு பாராட்டு கூட்டம் போட்டு, இன்றைக்கு நேற்று வரை பொதுச் செயலாளராக இருந்த முத்தரசன், வீத்தோசாரினுடைய பொதுச் செயலாளர், திருவாரூரில் ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் பேசணும். அவர் பாராட்டு கூட்டம் போட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, கம்யூனிஸ்டுகள் நிறைய எப்போ சந்தித்தாலும் கோரிக்கை மனுவோடு தான் வருவார்கள், எப்பொழுதுமே கோரிக்கைகளை முன்மொழிவார்கள், முன்மொழிந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த தவறை நான் சொல்லலை. நீங்கள் முன்மொழிலாம் வேறு யார் முன்மொழிவது? நீங்கள் உங்களுக்காக வருவதில்லை அல்லவா? எனவே தயக்கம் இல்லாமல் வாருங்கள் அப்படின்னு புரிந்து கொள்கிற பக்கம் கலைஞர் இருந்த போது ஏன் அது முதல்வருக்கு, இன்றைய முதல்வருக்கு இருக்காது? இருக்கும். எனவே நாங்கள் எங்கள் கோரிக்கையெல்லாம் எங்களுக்கானது இல்லை, தொழிலாளர்களுக்கானது, ஏழைகளுக்கானது, எளியவர்களுக்கானது, பொது மக்களுக்கானது. எனவே அந்த கோரிக்கையை நாங்கள் முழங்கிக் கொண்டே இருப்போம். அந்த கோரிக்கையின் பால் நாங்கள் உறுதியாக நிற்போம். அதனால் முதல்வர் முரண்படுவாரா என்ன? ஒருபோதும் அவ்வளவு பலவீனமான முதல்வர் அல்ல, திமுக அவ்வளவு பலவீனமான கட்சியும் அல்ல. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அதிமுக தலைமை பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பினாங்க. இவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தொழில்மயமாக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு வந்துட்டுருக்கார். சமீபத்தில் கூட சில பல்வேறு நிறுவனங்கள் தூத்துக்குடியில் ஆரம்பிக்கப்பட்டது, கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு தொழிலாளர் மயம் சார்ந்து நீங்கள் பார்க்கும்போது இது ஆக்கப்பூர்வமாக இருக்கா, இல்லாட்டி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டது போல் வெள்ளையறிக்கை தேவைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கா? இல்லை. நான் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த நாடு கடந்த நிறுவனங்கள் இந்தியாவர்களுக்கு இந்திய மூல வளங்களை சுரண்டுவதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் நாடு கடந்த நிறுவனங்கள் ஒரு முதலீடு செய்வதை, நம் தொழில்துறைக்கு உதவுவதை, நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுவதை நாங்கள் எதிர்க்கல. இங்கே தான் நாங்கள் டிஃபர் ஆகிறோம். நாடு கடந்த நிறுவனங்கள் மூலதனம்
போடுகிற போது நமது சிறு தொழில் அழிந்து விடக்கூடாது. நமது ஒரு மரபு தொழில்கள் ஜிஎஸ்டினால பல்வேறு வகையான சிறு குறு நிறுவனங்கள் அது அழிந்து விடக்கூடாது. அவ்வாறு வருகிற போது நாங்கள் நாடு கடந்த நிறுவனங்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோம். சிறு தொழிலுக்கு ஆதரவாக எங்கள் கொள்கை அது. நாடு கடந்த முதலாளிகளுக்கு எதிராக குரல் எழுப்புவோம். இந்த சிறு சிறு முதலாளிகள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக. சிறு சிறு முதலாளிகள் தேசிய நலனுக்கு உட்பட்டவர்கள். நாடு கடந்த முதலாளிகள் தேச நலனை சூறையாடுகிறவர்கள். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இங்கே நிற்கிறோம், சிறு முதலாளிகள் பக்கம் நிற்கிறோம், சிறு தொழில் பக்கம் நிற்கிறோம். நாட்டை சூறையாடுகிறவர்கள் யார்? நாடு கடந்த நிறுவனங்கள் தான். இப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? பெரிய தொழிற்சாலைகள் தவறல்ல, வரட்டும், மூலதனம் போடட்டும், அது நமது சிறு தொழிற்சாலைகளை அழித்து விடக்கூடாது. எங்கள் கொள்கை, எங்கள் தொழில் கொள்கை இது. எந்த சூழலிலும் தொழிலாளர் துறை தொழிலாளர்களின் பக்கம் தான் இருக்கணும், முதலாளிகளின் பக்கம் இருக்கக்கூடாது. ஏண்டான்னா வெல்த் கிரியேட்டர்ஸ், செல்வ வளங்களை உருவாக்குகிறவர்கள் முதலாளிகள் அல்ல. பிரதமர் சொல்வது போல் தொழிலாளர்கள். ஆழ்கடலில் முச்சடைக்கு முத்தெடுப்பவனும் தொழிலாளி, கட்டித்தங்கத்தை வெட்டி எடுப்பவனும் தொழிலாளி, போடுகிற சாலை தொழிலாளி, நாம் பார்க்கிற பிரமாண்டமான தொழிற்சாலை கட்டிடங்கள் தொழிலாளி. எனவே தொழிலாளி தான் வெல்த் கிரியேட்டர்ஸ். எனவே தொழில்துறையும் தொழிலாளர் நலத்துறையும் அதிகாரிகளும் தொழிலாளர்கள் பக்கம் இருப்பது தான் நியதி, சட்ட முறைமை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி வந்து கூடுதல் இடங்கள் வேணுன்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக பேசுகிறதாகவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே கோரிக்கை எழுப்புவதாகவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்கிறதாகவும், இதனால் திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவருடைய தொடர் சொல்லாடலாக இருக்குது. உண்மையிலே கோரிக்கை கூடுதல் இடங்கள் வேணுன்றது ஒவ்வொரு அரசியல் கட்சியோடைய விருப்பமாக இருக்கலாம். இது கூட்டணிக்குள்ள விரிசல் என்ற எல்லையை நோக்கி போய்கிட்டு இருக்கா? நிச்சயமாக போக மாட்டோம். பிஜேபி தான் எங்களை எதிரி, பிஜேபி நாங்கள் வீழ்த்துவோம். திமுக தலைமையில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். எண்ணிக்கை அல்ல பிரச்சனை. இயல்பாக அத்தகைய கோரிக்கை என்பது இயல்பு. சூழலுக்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்வோம். எங்கள் நோக்கம் நாட்டு நலன். தமிழக முதல்வர் துவைக்க இருக்கிற பெரும் போர் தமிழக நலனுக்காக ஆனது மட்டுமல்ல, அது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, சட்டத்தின் ஆட்சி முறையை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவுடைய கூட்டி சேவை காக்கிற பெரும்போரை தமிழ் மண்ணிலிருந்து துவைக்கிருக்கிறார். எனவே அவருக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். இந்த தேர்தலில் இடம் நாங்கள் கேட்போம், எங்கள் எண்ணிக்கையை தாண்டி கூட நாங்கள் கேட்போம். ஆனால் அதைவிட நாங்கள் எதில் உறுதியாக இருப்போம் என்றால் பிஜேபியை தோற்கடிப்பதில் உறுதியாக இருப்போம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் தாவேக்கா வருகைக்கு பிறகு நிறைய பேசப்படுது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் என்ன தான் நினைக்கிறீங்க? இல்லை, இந்தியாவில், தமிழகத்தில் அத்தகைய சூழல் இல்லை. இந்தியாவில் ஒருவேளை அத்தகைய சூழல் ஏற்பட்டால், இடதுசாரிகளுக்கு குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வாறு ஏற்பட்டால், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் நாங்கள் பங்கேற்போம். ஏற்கனவே பங்கேற்றது போன்று. அதிலும் கட்சி கூடி முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர் நலன், ஏழைகள் நலன், தேசத்தின் நலன்களை விட்டு கொடுத்து விட்டு எத்தகைய பொறுப்பையும் எப்பொழுதும் கம்யூனிஸ்டுகள் சிந்திக்க மாட்டோம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்கு கேள்விகளுக்கு விடையளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.